புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கடந்த சில நாட்களாகவே பெங்களூருவை அதிர வைத்த சம்பவம் என்றால் அது தனியார் நிறுவன பெண் CEO சுசானா சேத் தனது 4 வயது மகனை கோவாவிற்கு அழைத்து சென்று கொலை செய்ததுதான். சுசானா தனது மகனை கொல்ல இதுதான் காரணம், கொலைக்கான முக்கிய பின்னணி இதுதான், இப்படித்தான் கொலை செய்தார், இதனைத்தான் கொலைக்கான ஆயுதமாக பயன்படுத்தினார் என பல்வேறு புது தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கும் நிலையில் மேலும் கூடுதல் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள மின்ஃபில் AI லேப் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவன பெண் CEO சுசானா சேத் கோவா கண்டோலிம் கடற்கரை அருகே உள்ள ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்டில் வைத்து தனது மகனை கொலை செய்து சூட்கேஸில் எடுத்து சென்றபோது போலீசாரிடம் சிக்கினார். சுசானா பெற்ற மகனையே ஈவு இரக்கமின்றி கொல்ல விவாகரத்தான அவருடைய கணவர் மேல் உள்ள எரிச்சல்தான் காரணம் என விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் அது மட்டுமே காரணம் அல்ல, அதனை ஒட்டி கூடுதல் காரணங்களும் கொலைக்கு தூண்டியதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. வெங்கட்ரமணன் உடன் திருமணமாகி 9 ஆண்டுகளுக்கு பிறகு மகன் சின்மய் பிறந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்தார் சுசானா. ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் கணவர் வெங்கட்ரமணன் தனது மகனின் பராமரிப்புக்காக மாதம் 2.5 லட்சம் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என விவாகரத்தின் போது சுசானா கேட்டிருந்தார். அந்த ஜீவனாம்ச தொகையை கணவர் வெங்கட்ரமணன் சரிவர வழங்காமல் இருந்ததால் இந்த கொலை நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மகன் சின்மய் அப்படியே அவனது தந்தை வெங்கட்ரமணன் முகஜாடையை உரித்து வைத்திருப்பதாக உறவினர்கள் பலர் கூறியதால் அதுவும் சுசானாவுக்கு கூடுதல் ஆத்திரத்தை கிளப்பி உள்ளது. இப்படி அடக்கி வைத்திருந்த மொத்த ஆத்திரத்தையும் ஒன்று சேர்த்து மகனை கோவாவிற்கு அழைத்து செல்ல வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை வீடியோ காலில் வந்திருக்கிறார் வெங்கட்ரமன். அப்போது மகனிடம் போனை கொடுக்க மறுத்த சுசானா வீடியோ காலையும் கட் செய்திருக்கிறார். இதனை பார்த்த மகன் தான் அப்பாவிடம் பேசப்போவதாக அழுது அடம் பிடிக்க இருமல் சிரப்பை வாங்கி முழுவதுமாக குடிக்க வைத்து பின்னர் தலையணையால் அழுத்தி மகனின் கதையை முடித்திருக்கிறார் சுசானா. குழந்தை இறந்ததும் சடலத்தின் அருகிலேயே அமைதியாக அமர்ந்திருந்த சுசானா பின்னர் காரை வரவழைத்து அதில் மகன் சடலம் உள்ள சூட்கேஸோடு ஏறி சென்றது எந்த தாயும் செய்திருக்க முடியாத ஒரு செயல்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.